Hi friends, welcome to SS Blog. நாங்கள் இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஒரு ஸ்வீட் ஒன்று செய்ய போகிறோம். என்ன ஸ்வீட்டுண்டா ரவா கேசரி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது, அது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ ரவா கேசரி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை ஒன்றுண்டா பார்ப்போம். ரவா கேசரி செய்யறதுக்கு ரவை 1/4 கிலோ எடுத்துருக்கிறோம். இதை நல்லா அரிச்சு கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இது எங்களோட கப்பால 1 கப் வரும். அதே மாதிரி இந்த 1 கப் அளவுக்கு தான் சீனியும் எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த கப்ல 3 கப்புக்கு தேங்காய் பால் புழிஞ்சு வச்சிருக்கிறேன். அடுத்தது 25 கிராம் காஜு, 25 கிராம் பிளம்ஸ், அடுத்தது ஏலக்காய் எடுத்து வறுத்து போட்டு அதை இடிச்சு வச்சுக்கிறேன். மற்றது பட்டர் எடுத்து வச்சிருக்கேன். நாங்க ரவா கேசரிக்கு பட்டர் யூஸ் பண்றோம். இதே உங்கள்ட்ட நெய் இருந்தா நெய் யூஸ் பண்ணுங்க, நல்ல டேஸ்டாகவும் நல்ல வாசமாகவும் இருக்கும். இது கேசரி பவுடர். இது கணக்க பொறுத்தவரை கொஞ்சம் தான் போடுறது. நான் இப்ப செய்ய பாருங்க. அடுப்பை பத்த வச்சு சட்டியை வைப்பேன். சட்டி சூடாயிட்டு இப்ப நாங்க பட்டரை முதல்ல போடுவோம். பட்டர் நல்லா உருவட்டும். எவ்வளோ பட்டர் போடுவோம்? 2 ஸ்பூன். என்ன 2 ஸ்பூன் போட்டுருக்கு, காணாட்டி போடுவோம். என்னடா அப்ப பேசு. பட்டர் நல்லா உருகிட்டுது. இப்ப முதலாவதா கஜுவை போடுவோம். கஜு நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக பிளம்ஸ் போடுவோம். கஜு நல்லா பொன்னிறமா வறுபட்டுட்டு இப்ப பிளம்ஸையும் போட்டு நல்லா வறுப்போம். இப்ப பாருங்க, கஜுவும் பிளம்ஸும் நல்லா வறுபட்டுட்டு இதை ஒரு பாத்திரத்துல வைப்போம். அதுக்கு பிறகு அந்த பட்டர்லயே நாங்க எடுத்து வச்சிருக்கிற ரவைய போட்டு நல்லா வறுப்போம். நல்லா ரவை நல்ல பொன்னிறமா வறுவிடணுமா பாருங்க. ரவை எப்படி வறுவிடுதுன்னு இது கேசரி மாதிரி வருதோ இல்லை என்ன மாதிரி வருதோ வரையா பார்ப்போம். வீணாக்காம சாப்பிட்டா சரிதானே. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இப்ப பாருங்க, நல்ல பொன்னிறமா வந்துட்டு இதை ஒரு பாத்திரத்துல வைப்போம். அடுத்தது 3 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருந்த பாலை விடுவோம். பால் நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் பால் நல்லா கொதிக்குது. இப்ப கொஞ்சமா காட்டுங்க அளவு. கொஞ்சமா கேசரி பவுடர் போடுவோம். இது என்ன கலருக்கு? ஓகே ஓகே. இதுக்கு பிறகு நாங்க வறுத்து வச்சுக்கிற ரவைய கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிண்டுவோம். என்ன வர போகுது போய் வாங்கினேன். கேசரி வரும், ஆனா வராது. வரும் வராதுன்னு கலந்து சொன்னானே, அதுக்கு இதான அர்த்தம். இதுக்கு உண்டு, வேஸ்ட் ஆகாம சாப்பிடுவோம். நாங்க கொஞ்சமா உப்புத்தூள் போடுவோம். அடுப்பு நல்லா சிம்மில வச்சு கிண்டுவோம். கொஞ்சமா பட்டர் போடுவோம். பட்டரை போட்டு கிண்டுவோம். பட்டரை சாச்சிக்குள்ள போடுங்க. ஐயோ, வெளியில வரும். அடுத்தா சீனிய போடுவோம். சீனிய போட்டு நல்லா கிண்டுவோம். சீனி போல விடுவோம். வெளியே அந்த தனியாரு பார்க்க நல்லா தான் சாப்பிட்டு போவாங்க. அப்படி இருக்காங்க. அது சரி, எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்குறீங்க. மறந்துட்டாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தது இடிச்சு வச்சிருக்கிற ஏலக்காய் தூள் போடுவோம். அதோட நாங்க வறுத்து வச்சுக்கிற பிளம்ஸ் கஜுவையும் போட்டு வறுப்போம். நல்லா ரவை நல்லா அவிபட்டு ரவா கேசரி ரெடி. இது ஒரு டிஷ்ஷுக்கு போடுவோம். பார்க்க நல்லா தான் இருக்கு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தெரியும் என்ன கண்டிஷனில் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க எப்படி ரவா கேசரி வந்துருக்குன்னு சொல்லி. பார்க்க நல்லா இருக்கு.
டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படியே கண்டு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா. என்ன அம்பூன்னு இறக்கிட்டு போறீங்களா? மரியாதையா வந்து ஏத்திட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கு. இதை வந்து நீங்களும் வந்து வீட்டில் வந்து தயார் செய்து சாப்பிடலாம். நல்லா இருக்கு, உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தியாகவும் இருக்கும். அடுத்து வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய், தேங்க்யூ.